பொற்காலம்லாம் சொல்லுவாங்க. அந்த ராஜராஜ சோழன் ஆட்சி காலம் தான் நம்முடைய இருண்ட காலம் நான் சொல்லுவேன். இந்த மண்ணில் இருந்து நான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்றாங்க ராஜா எங்க ஜாதி, இங்க இருக்கிற பறையர் அமைப்புகள் கூட வந்து ராஜராஜ மொத்தம் 8 பேர் போட்டி போடுறாங்க ராஜராஜ சோழனுடைய ஜாதி ஏன் ஜாதின்னு சொல்லிட்டு. சத்தியமா சொல்றேன், ராஜராஜ சோழன் என்னுடைய சாதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இல்லை. மிகப்பெரிய சூழ்ச்சியின் அடிப்படையில் என்னுடைய நிலம் பறிக்கப்பட்டது அவனுடைய ஆட்சி காலத்தில் தான். தஞ்சை டெல்டா பகுதியில் என்னுடைய நிலத்தை பறிக்கப்பட்டது அவனுடைய ஆட்சி காலத்தில் தான். சாதி ரீதியாக மிகப்பெரிய ஒடுக்குமுறை ஆரம்பிக்கப்பட்டது அவனுடைய ஆட்சி காலத்தில் தான். வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோறு உடைத்தது சோழ தேசமா அல்லது தலித் தேசமா அப்படின்ட்டு. ரஞ்சித்தோட நிலங்களையும் அவங்க முன்னோர்கள் நிலங்களையும் சோழர்கள் வந்து அடித்து பிடுங்கிட்டாராம் அந்த மன்னன். கொஞ்சம் வரலாற்றை வந்து நல்லா ஆய்ந்தறிந்து பார்ப்போம். தலித் அப்படிங்கிறது வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு இனமே வந்து கிடையாது. தலித்துங்கிற மயிர் இனமே கிடையாதுங்க. உலகத்திலே வந்து ஒவ்வொரு இப்போ